17 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். 17, 16, 17 வாசிப்போம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டான். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராணி ஆக்குறான். கரங்களத்தில் ஆமீன் சொல்லி சொல்லலாமா? 3வது ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாதாரணமான அனாதை பெண்ணை ஆண்டவர் அரண்மனைக்கு உயர்த்தி கொண்டு போனார். God exalted an ordinary orphan to the palace. எஸ்தர் வாழ்க்கையில ஸ்கூல்ல படிக்கும்போது, சும்மா ஒரு கற்பனையில சொல்றேன், ஸ்கூல்ல படிக்கும்போது அரண்மனையை சுத்தி காமிக்க கூட்டு போயிருப்போம். போயிருக்கீங்களா நீங்க? பத்மநாபபுரம் அரண்மனை, மைசூர் அரண்மனை, இதெல்லாம் கொண்டு போய் டீச்சர்ஸ் கூட போய் பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் இருந்தாரு. நாங்க பைபிள் காலேஜ்ல கூட்டு போவோம். பைபிள் காலேஜ் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்னிக் ஒன் டே எங்கேயா போய் ஸ்டே பண்ணி அங்க இருக்க ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், தரங்கம்பாடி மாதிரி கிறிஸ்டியன் பிளேஸ் மட்டும் ஏதாவது ஒரு இடம், அங்க போய் கடைசியா சர்ச்சில் உட்காந்து இருக்கும். சில விஷயங்கள்லாம் நடக்கும். தேர்ட் இயர் கிராஜுவேட்ஸ் மட்டும் ஒரு பிக்னிக் கூட்டு போயிருக்கணும். நாங்க கூட 17 வருஷம் நான் போயிருக்கிறேன். பத்மநாத அரண்மனைக்கு போயிருக்கிறோம். அவன் ஒருத்தர் கதை விட்டுட்டு இருப்பான். இங்கதான் ராஜா இருந்தாரு, இங்கதான் உட்காந்து விசாரிப்பாரு, அங்க தூங்குவாரு, இங்கதான் சாப்பிடுவாரு. இப்படி போன பெண் தான் எஸ்தர். தள்ளி இருந்து கடைசியில அப்பா பிரம்மாண்டமா இருக்கு அந்த அரண்மனை அண்ணன் டாப்ல தெரியவர போட்டோ எடுத்துங்க. என்ன எஸ்தர் தள்ளி நின்று ஒருத்தர் தூரத்துல இருந்து ஒரு டீமா அந்த அரண்மனை டாப் தெரியவர போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் கனவு கண்டிருப்பாளா? இந்த அரண்மனைக்குள்ள நம்ம வருவோம், ராஜாவுக்கு பக்கத்துல போவோம், என்ன ராஜாவுக்கு பிடிக்க போகிறது, நான் இந்த தேசத்து பட்டத்து ராஜஸ்திரியா என்ன செய்ய போறேன், மாற போற கனவு எதுவும் கண்டாளா? கனவு காணல. ஏன் கனவு காணல? அதெல்லாம் நடக்காது. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட, மூளைக்கு எட்டாத, கொஞ்சமும் யோசித்திராத ஒரு நன்மையை எஸ்தர் வாழ்க்கையில செய்த ஆண்டவர் நமக்கும் செய்வதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுது. அவ ஏகாயிட்டே சொல்லியிருப்பா, ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், சாதாரணமா என்ன கொடுக்குறீங்களோ போதும். ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. அவங்க என்ன கேட்டாலும் அந்த 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 ஏகாய் வசத்திலிருந்து அரண்மனைக்கு போகும் பொழுது அந்த ஸ்திரீகள் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். வாட் எவர் தே ஆஸ்க் இட் ஷுட் பி given to them. நோன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு ஒன்றையும் எஸ்தர் என்ன செய்யவில்லை. அவள் ராஜஸ்திரியா மாறுறதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க. அது ஒரு சான்ஸ், ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். இந்த சான்ஸை விட்டா திரும்ப அடுத்த ப்ராசஸ் எப்போ வரும்னு தெரியாது. அரண்மனையில தங்கி இருக்கலாம், அவ்வளவுதான், சாப்பாடு கிடைக்கும். ராஜஸ்திரியா மாறுற பிரிவிலேஜ் கிடைக்காது. எஸ்தர் இப்ப வர்ற பெண்ணு ஒண்ணு தள்ளப்படணும், அல்லது மறிச்சு போகணும், அல்லது ராஜா இன்னொருத்தையும் தேடணும். எத்தனை ஆண்டுகள் ஆகும் சொல்லி தெரியாது. சோ இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது என்று எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு பேரும் அவ்வளவு முயற்சி பண்ணினாங்க. அவ்வளவு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு அனாதை பெண்ணை கொண்டு போய் அரண்மனையில் கர்த்தர் உட்கார வைத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் கர்த்தர் காணப்படுது. நம்ம எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்படுறது, the king loved Esther more than any other young woman. அவன் ராஜா இவளை பார்த்த உடனே ஒரு அன்பு வைத்தான். ராஜா 18 வயசு பையன் கிடையாது, ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. அதெல்லாம் என்ன 18 வயசு பையனுக்கு தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும், பார்த்த உடனே டப்புன்னு லவ் பண்ணுவான். ராஜா அப்படிப்பட்ட முட்டாள் கிடையாது. அவரு பார்த்த உடனே நல்லா இருக்க, இது நமக்கு மனைவியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தி மேல் அன்பு வைத்தான். அதான் வார்த்தை, அன்பு வைத்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So he was so delighted with her that he set the royal crown on her head. அவனுக்கு அவளை பார்த்த உடனே ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம். திரும்ப நான் சொல்றேன், இது அழகினால் வந்த ஒன்று அல்ல, இது ஆண்டவரால் வந்த ஒன்று. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி போகும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கடினமா இருக்கிற ஒன்று நமக்கு லகுவாக மாறும். மற்றவர்களுக்கு நடக்காத ஒன்று நமக்கு என்ன செய்யும்? சாதாரணமாக
நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். மற்றவர்கள் கனவு கண்டு எதிர்பார்த்து முயற்சித்து பிரயாசப்பட்டு வாழ்க்கை முழுவதும் அதற்காய் போராடி கிடைக்காத ஒன்று நாம் எதுவுமே செய்யாமல் நமக்கு கிடைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அரண்மனையில் ஒன்றுமில்லாத ஒரு அனாதை பெண்ணை அரண்மனையில் கொண்டு போய் ஆண்டவரால் உட்கார வைக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவதற்கு கர்த்தரால் முடியும். மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ண கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. நம்முடைய கற்பனையிலும் நம்முடைய மூளையிலும் சிந்திக்க முடியாத உதித்திராத ஒன்றை கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். எஸ்தரின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் காணப்படுகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். அல்ல எழுப்பி நின்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று நாம் அழைக்கிறதை போல நம்ம சொல்லலாம், நம்முடைய ஆண்டவர் எஸ்தரின் தேவனாய் கர்த்தர் காணப்படுகிறார். எஸ்தருக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கண்ணில் மூடி அந்த 3 வார்த்தைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாதாரணமாக நடந்த ஒன்றை, ஒரு நிகழ்வை நீர் உமக்கு சாதகமாய் பயன்படுத்தினதை போல எங்க வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் சாதாரணமா நடக்கலாம், அதெல்லாம் நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சாதாரணமா நடக்கலாம், நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அவைகளை பயன்படுத்தி உம்முடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஓ ராபா சங்கராலா பாராபா. நல்ல வாயில திறந்த ஆவியில் நிரம்பி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சாதாரணமாய் நடக்கிற ஒன்று எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் வீடுகளிலே, நாங்கள் வசிக்கிற இடங்களிலே சாதாரணமாய் நடக்கிற ஒன்றை நீர் உமக்காய் நீர் மாற்றிக் கொள்ள போகிறதற்காய் ரொம்ப நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களில் எஸ்தர் ஒருத்தி. அவருக்கே தெரியாது இது போய்விட்டு திரும்பி வருவோமா, ராஜஸ்திரியா மாறப்போகிறோமா என்று சொல்லி தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நம்மை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஓ திருச்சபையை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, சாதாரணமாய் நடக்கிற ஒன்று உம்முடைய திட்டம் நடக்கிறதாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே, மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கரல் வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே, மனித தயவை எங்களுக்கு தருவீராக, மனித தயவை தருவீராக. எஸ்தருடைய அழகு அவனை வஞ்சி கவர்ந்து கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுத்த காரியங்கள், கர்த்தருடைய செயலினால் அந்த ஏயாகின் மனதை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், எங்களுக்கு மேலே இருக்கிற மனிதர்கள், எங்களோடு கூட பணி செய்கிறவர்கள், வசிக்கிற இடத்தில் உள்ளவர்கள், ஆண்டவரே, இவர்கள் கண்களில் தயவை நாங்கள் போய் தேடி நிற்க போகிறதில்லை. ஆனால் நீர் பரலோகத்திலிருந்து கட்டளை கொடுத்து நீர் தயவை திருப்பி கொண்டு தர வரப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் இதுவரை எங்கள் வாழ்க்கையை அனுபவித்திராத மனித தயவுகளை நாங்கள் பார்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. மனித தயவுகளை கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. கற்பனைக்கு எட்டாத ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. கற்பனைக்கு எட்டாத ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. மூளையில் உதித்திராத ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இதுவரை யோசிக்காத ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த பட்டணத்தின் அனாதை பெண்ணை கொண்டு போய் பட்டத்து ராஜஸ்திரியாக மாற்றினீர் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எஸ்தரின் ஆண்டவர் அவர் நம்முடைய ஆண்டவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவராய் காணப்படுகிறார் சொல்லி அறிக்கை செய்யுங்க. எஸ்தரின் தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எஸ்தரின் தேவன் என்னுடைய தேவன். அவர் எனக்கு தயை தருவார், எனக்கு அற்புதங்களை செய்வார். நான் யோசிக்காத ஒன்றை என் வாழ்க்கையை செய்வதற்கு என் ஆண்டவர் உயிர் உள்ளவராய் காணப்படுகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம். எஸ்தரை போல அழகை சாராமல், எனக்கு கொடுக்கப்படுகிற எதையும் சாராமல் கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை நடத்துவார். ஓ ரபா சங்கரா பலபல. கர்த்தரது கிருபை நமக்கு தருவாராக. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. எண்ணியலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார்,
என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை. என் தேவன் எனக்கு கரங்களை வைத்து சொல்லுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் ஆண்டவரே என்னை ஏதாகிலும் செய்திடுவார் என்று இந்த மாதத்தை நோக்கி பார்க்கிறோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, கிரகிக்க முடியாத ஒன்றை எஸ்தர் வாழ்க்கையில் செய்ததை போல நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் திறந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உற்று கவனிப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜரீகமான தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீர் எப்பொழுதுமே வாய்ப்புகளை பயன்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீர் உமக்கு சாதகமாய் பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எஸ்தருக்கு நடந்தது, எங்களுக்கும் நடப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.